இப்படி 7 வருடங்கள் மட்டுமே தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்தவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்புகின்ற பொழுது the police officer should record all the reasons that made him to arrest. ஏன்னா இப்போது சில வழக்கில் கைது பண்ண வேண்டாத வழக்குன்னு 41 கேபிட்டல் ஏலே சொல்லியிருக்கு. 7 வருஷத்துக்கு உட்பட்டதை நீ உடனே வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டாம், போலீஸ் நோட்டீஸ் கொடு, அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். விளக்கம் திருப்திகராக இருந்தால் கைது வேண்டியதில்லை. அவங்க விளக்கமும் கொடுக்கல, அதில் சரியான முறையில் அப்பியர் ஆகலை, கோஆப்ரேட் பண்ணலைன்னு சொன்னால் தென் யூ கேன் பி அரெஸ்டட் அப்படின்னு சில உட்பிரிவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்லேயே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த விளக்கம்லாம் வாங்காமலே ஸ்ட்ரைட்டாக ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னா த ரீசன் ஷுட் பி ரெக்கார்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்? சப்போஸ் இந்த உடனடியாக கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணலைன்னா அந்த ஊருக்குள்ளார இன்னொரு ரைட்டிங் வர்ற மாதிரி இருக்குது, ஒரு கலவரம் வர்ற மாதிரி இருக்குது, ஒரு மேற்கொண்டு குற்றங்கள் நடக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது, அதனால் அவர் கைது பண்ணுறது அவசியமாகப்படுது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து தட் ஷுட் பி இன்கார்பரேட்டட் இன் தி ரிமாண்ட் ரிப்போர்ட் ஆல்சோ. நான் ஒன்லி அதுதான் அதுலேயும் சொல்கிறாங்க சட்டத்தில். ஸோ இப்போ நம்ம 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசியை பற்றி சொல்கிறோம். அடுத்து அந்த சம்மன்ஸு, அதாவது சிஆர்பிசிலே செக்ஷன் 61, 62, 63, 64, 65 இதில் உள்ள விவரங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ இந்த சம்மன்ஸுங்கிறது வந்து 65வது சிஆர்பிசியில் ஒரு நபர் வந்து சம்மன் சர்வ் செய்யக்கூடிய நபர் கண்டுபிடிக்க முடியலை, நேரிலையும் கிடைக்கல, பார்க்க போனால் வீட்லேயும் மேல் மெம்பரும் கிடையாது சர்வ் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைங்கிற பொழுது தென் அந்த வீட்டில் ஒரு கான்ஸ்பியூக்கஸ் பார்ட், ஒரு பார்வையில் படுற மாதிரி இடத்துல அந்த ஒன் காப்பி ஆஃப் த சம்மன் கேன் பி அஃபிக்ஸ்டு ஆன் த வால், அந்த கான்ஸ்பியூக்கஸ் பார்ட் ஆஃப் த ஹவுஸ். அதுக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸு இந்த மாதிரி ஒட்டப்பட்டு விட்டது, இத்தனை எங்கள் முன்னிலே தான் ஒட்டினாங்கன்னு 2 விட்னஸை போட்டு அதுக்கு ஒரு செயல்முறைகள் எழுதி, அந்த செயல்முறைகள் அந்த விட்னஸோட கையெழுத்து வாங்கினதை விட இன்னொரு காப்பி ஆஃப் சம்மன் கேன் பி ரீசப்மிட்டட் இன் தி கோர்ட் கேன் அக்செப்ட் இட். அப்படி இல்லை, இது சரியில்லை, நேராக சர்வ் பண்ணி தான் சொன்னால் அந்த கோர்ட் வில் இஷ்யூ ஃப்ரெஷ் சம்மன். இது வந்து நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு சம்மனை சர்வ் பண்ண முடியாத சூழ்நிலையில் செக்ஷன் 65 ஒட்டி சர்வ் பண்ணலாங்கிறத பற்றி கொடுத்துருக்கு. அப்போ 41 கேபிட்டல் ஏ வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ விளக்கம்லாம் சொல்லலை. இந்த சம்மனை சர்வ் பண்ணுறதுக்கு நான் 62, 63, 64, 65 சொல்லியிருக்க விளக்கம்லாம் 41 கேபிட்டலில் அவ்வளவு விளக்கம் சொல்லலை. அது ஒரே ஒரு வேறு தான் சொல்கிறாங்க. த போலீஸ் ஆஃபீஸர் ஷல் இஷ்யூ போலீஸ் நோட்டீஸ் டு த பர்சன் against whom a reasonable complaint has been received to appear before the police officer for interrogation, for inquiry. அதை வந்து 41 கேபிட்டல் ஏல இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 65 சம்மனை, நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட சம்மனை ஒட்டி சர்வ் பண்ணுறதுக்கு 65வது பிரிவில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசியில் போலீஸ் ஆஃபீஸர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுற இந்த பிரிவுக்கு அப்ளிகபிள் ஆகுமா, அது அப்படியே இதுக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னா, இது இந்த மாதிரி வந்து சில இந்த இன்டர்பிரட்டேஷன் வந்து தட் கேனாட் பி கிவன் பை எனி ஒன். அது வந்து நீதிமன்றத்தால் விசாரணையின் பொழுது மட்டுமே அது நீதிமன்றம் தான் அது முடிவெடுக்கும், அது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே திஸ் இஸ் த ஆக்சுவல் திங். 41 கேபிட்டல் ஏல வந்து the police shall issue notice to the person against whom a complaint has been received to appear before him on particular date or at such a place for interrogation, for inquiry or to get his explanation, everything. அதே நேரத்தில் 65ங்கிறது தட் அந்த வீட்டினுடைய கான்ஸ்பியூக்கஸ் பார்ட்டில் ஒட்டி சர்வ் பண்ணலாங்கிறது எப்படின்னா, எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு, நேராக சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தோம், முடியலை, வீட்டில் ஆம்பளை ஆள் இல்லை, மேல் மெம்பர் யாருமே இல்லை, சர்வ் பண்ண முடியலை, அவர் எவ்வளோ முயற்சிகள் எடுத்த முடியாத சூழ்நிலையில்
ஒட்டணும், அதை ஒட்டி தான் சர்வ் பண்ண முடிஞ்சுது, அதனால் ஒட்டி சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட சம்மனுக்கு உள்ள சாராம்சம் தான் செக்ஷன் 65. அந்த 65 வந்து 65 சிஆர்பிசியில் உள்ள சாராம்சங்கள் 41 கேபிட்டல் ஏக்கு போலீஸார் ஒட்டி இஷ்யூ செய்யக்கூடிய போலீஸ் இஷ்யூங்கிற வார்த்தை தான், தட் மஸ்ட் பி அண்டர்லைன்டு. போலீஸ் ஷால் இஷ்யூ, த ஷால் இஷ்யூ மஸ்ட் பி அண்டர்லைன்டு. த ஷால் இஷ்யூக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறத பின்னாளில் நீதிமன்ற விசாரணையின் பொழுது அது நீதிமன்றங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த விசாரணையில் இப்போதைக்கு வந்து நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் நம்ம சட்டத்தில் உள்ள விஷயங்கள் இதுதாங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறது தான் இந்த பதிவு செய்தேன். தேங்க்யூ ஆல்.